எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 27 தமிழர் வரலாற்றில் மிகவும் முக்கியமான நாள். தமிழர்கள் அனைவரும் போற்ற வேண்டிய, அனுசரிக்க வேண்டிய சிறப்பான ஒரு நாள். அப்படி என்ன சிறப்பு இந்த நாளைக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒருத்தர்கிட்டயா நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன். திமுக காரங்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, இது கூட தெரியாதா உனக்கு? இதை விட ஒரு முக்கியமான நாள் தமிழர் வரலாற்றில் இந்த கேலண்டர்ல இருக்க முடியுமா? அப்படி ஒரு சிறப்பான நாள். நீ என்ன நாள்? எங்களுடைய கழகத்தின் இளஞ்சூரியன், நாளைய தமிழகத்தின் எதிர்காலம், எங்களுடைய உதயண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் அப்படிம்பாங்க திமுக உடன்பிறப்புகள். அடுத்து அதுக்கு தான் வருவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். அதிமுகவில் இருந்த பழம்பெரும் அரசியல்வாதி எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் விசுவாசமாக இருந்தவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய வயது என்னவோ அதுதான் செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் அனுபவம். அந்த அளவுக்கு ஒரு மிக மூத்த அரசியல்வாதி அவர்கள் எங்களுடைய கழகத்திற்கு வலு சேர்க்க வந்து எங்க கூட இணைஞ்சிருக்கிறாரு. இதுதான் எங்களுக்கு முக்கியமான நாள் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு சின்னவருடைய பிறந்த நாள், பிரம்மாண்டமான பிறந்த நாள். உண்மையா பார்த்தா எல்லா மீடியாலையும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் வெறும் கருப்பு சிவப்பு வண்ணத்தினாலேயே நிறைஞ்சிருக்க வேண்டியது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான விஷயத்துக்கு சூனியம் வைத்து விட்டார் நம்முடைய செங்கோட்டையன். என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு தாவேக்காவில் இணைகிறார். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. 50 ஆண்டு காலமாக இருந்த ஒரு மிக மூத்த அரசியல்வாதியாக இருந்து எம்ஜிஆர் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவர் நம்மோட வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட சத்யபாமா உள்ளிட்ட இன்னும் சில நிர்வாகிகள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவர்களுடைய அந்த களப்பணி, அவர்களுடைய அந்த அரசியல் அனுபவம் நம்ம கட்சிக்கு உறுதுணையாக இருக்கும்னு நம்புறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காப்புல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனலும் இதை பிடிச்சிக்கிட்டாங்க, சின்னவரை விட்டாங்க. இந்த விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக நியூஸ் ஃப்ளாஷ். செங்கோட்டையன் உள்ள போறது, கார்ல போறது. இதுக்கு முன்னாடி அவர் இன்னோவா கார்ல போயிட்டு இருந்தாரு. இப்ப பாருங்க விஜய் பார்க்கறதுக்கு என்னது BMW கார்ல போறாருன்ட்டு அது ஒரு ஃபிளாஷ் நியூஸ். அப்புறம் இறங்குறாரு. இறங்கின உடனே புஷி ஆனந்த் ஒரு பக்கம், அந்த பக்கம் ஆதவர்ஜுனா ஒரு பக்கம், 2 பேரும் 2 கையை பிடிச்சிக்கிட்டு பவுன்சர்களை அப்படி வேலைக்கு விட்டுட்டு உள்ள கூட்டு போறாங்க. ஃபுல்லா நியூஸ் ஃபுல்லா இதை கவர் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் நேத்து ஒரு தகவல் என்ன அப்படின்னா, சேகர் பாபு அவர்கள் செங்கோட்டையன் அவர்களிடம் கையை பிடித்து கெஞ்சியதாக, நீங்க ஒருவேளை நீங்க தாவேக்காலே சேரதா கூட நீங்க சேர்ந்துக்கங்க பரவாயில்ல, ஆனா நாளைக்கு சேராதீங்க, நாளான்னைக்கு போய் சேர்ந்துக்கங்க. ஏன்னா நாளைக்கு வந்து எங்க சின்னவருடைய பிறந்த நாள். நாளைக்கு போய் நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா அப்புறம் நியூஸ் ஃபுல்லா அதை கவர் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு அந்த நியூஸ் மைலேஜ், மீடியா மைலேஜ் எங்களுக்கு கிடைக்காது. அதனால ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு ஒரு நாள் விட்டுருங்க எங்களுக்காக, விட்டுட்டு நாளான்னைக்கு நீங்க போய் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கையை பிடித்து கெஞ்சியதாக ஒரு தகவல். ஆனாலும் பாருங்க நம்ம செங்கோட்டையன் அதையும் மீறி அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு இன்னைக்கே போயிட்டு விஜய் அவர்களுடைய கட்சியில் இணைந்து நியூஸ் ஃபுல்லா இதை கவர் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு துயர சம்பவம், சோக சம்பவம் நம்ம சின்னவருக்கு நடந்து போச்சு பாவம். இது பார்த்தீங்கன்னா கட்சிகளுக்கு, திமுகவுக்கு அது முக்கியமான நாள், தாவேக்காவுக்கு இது முக்கியமான நாள், இந்த காரணங்களுக்காக. ஆனா நான் சொன்னது தமிழர்களுக்கே, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே இது முக்கியமான நாள் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன காரணம் அப்படின்றது தமிழ் தேசியவாதிகளுக்கு தெரியும். உண்மையை சொல்லணும்னா இந்த 2 நாளையும் தமிழர்களுடைய உணர்வோடும் உயிரோடும் இன உணர்வோடும் கலந்து இதை உண்மையா அனுசரிச்சுட்டு இருக்கிற ஒரு அரசியல் அனுசரிச்சுட்டு இருக்கிற ஒரு கட்சி என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆளாளுக்கு அவங்கவுங்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க கட்சியோட செயல்பாடுகள் அந்த ரூட்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழர் வரலாற்றில் மிகவும் போற்றத்தக்க முக்கியமான நாளை தன்னுடைய உணர்வோடு சேர்ந்து அனுசரிச்சுட்டு இருக்கிற ஒரு கட்சி எதுனா நாம் தமிழர் கட்சி தான். அதனால அவர்களுக்கு நெகிழ்ச்சியான ஒரு பாராட்டுகள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி என்ன நாள் அப்படின்னா, நேத்து நவம்பர் 26 நம்முடைய தேசிய தலைவர், உலக தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவன், அப்படி ஒரு தலைவன் இதுவரைக்கும் பிறந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் பிறந்த நாள் நேற்று. தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய இனத்தின் விடுதலைக்காக களத்தில் பலியிட்டு தமிழ் இனமே என்னுடைய உயிர் என்று வாழ்ந்த தமிழ் அன்னை பெற்றெடுத்த தவ புதல்வன், தமிழுடைய வரலாறு பெற்றெடுத்த ஒரு மாவீரன் நம்முடைய தேசிய தலைவர் மேதகு அவர்களுடைய பிறந்த நாள். அது நேற்று. இன்னைக்கு தாயக விடுதலைக்காக தம்முடைய உயிரை துச்சமென மதித்து சாவை ஆற தழுவிக்கொண்டு களத்தில் நின்று போரிட்ட மாவீரர்கள், அவர்களுடைய இந்த மண்ணில் விதையாக விழுந்த இந்த மாவீரர்களுடைய நினைவு நாள், மாவீரர் நாள். இந்த நாளை வந்து நம்ம தமிழர் துக்க நாள் என்று யாரும் அனுசரிப்பதில்லை. தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே இது தமிழர் எழுச்சி நாள் அப்படின்ட்டு இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த நாள், மாவீரர் நாள். சரி, ரைட்டு. இதை தமிழர்கள் நம்ம அனுசரிக்கிறோம். ஆனா திமுக காரங்க, இந்த திராவிடர்கள், இவர்கள் வந்து இந்த நாளை எவ்வளவெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அந்த நாளை அவ்வளவு கேவலப்படுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் மாவீரர் நாளை அவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள் அல்லது மாவீரர் நாளை அவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லல. சரிங்களா? அதுக்கு காரணங்கள் இருக்குது.
விஷயம், இன்னைக்கு தமிழர்களுடைய ஒரு முக்கியமான நாள் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். திமுக காரங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஈழத்திற்கு செய்த துரோகம் நமக்கு நல்லாவே தெரியும். கருணாநிதி அவர்கள் ஈழத்திற்கு செய்த துரோகம் நமக்கு நல்லாவே தெரியும். அவர்களுக்கு அந்த உணர்வு, தமிழ் உணர்வு, அங்க நம்முடைய இனம், அது நம்ம சொல்லலாம் நம்முடைய இனம், அங்க இவ்வளவு பெரிய ஒரு இதை சந்திச்சது, இனப்படுகொலை சந்திச்சு அப்படின்ற உணர்வெல்லாம் துளியும் கிடையாது. சரி, அது அவங்களுக்கு இருக்க வேண்டிய தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. ஆனா இந்த நாள் உதயநிதி பிறந்த நாள் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் அனுசரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவருடைய கட்சியினுடைய அமைச்சர் பெரியகருப்பன், அந்த பெரியகருப்பன் யார் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஒரு விஷயத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரியகருப்பன். அவர் உதயநிதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு விழா ஒன்று கொண்டாடுறாப்புல. அந்த வீடியோ ஒன்று நீங்களே பாருங்க. இப்படி பெண்களை அரகுர ட்ரெஸ்ஸோட ஆட விட்டு வேடிக்கை பார்க்கறது, அதை ரசிக்கிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இன்னைக்கு நேத்து இல்லை, கருணாநிதி காலம் தொட்டு இப்போ வரைக்கும் அதை தொடர்ச்சியாக அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. திமுகவுடைய ஒவ்வொரு மேடைகளிலும் இந்த மாதிரியான காட்சிகளை நீங்க பார்க்கலாம். ஸோ இது ஒன்றும் பெருசு இல்லை, இது டிஎம்கேவோட டிஎன்ஏ. இந்த காரணத்துக்காக ஒன்று இவங்க இந்த மாவீரர் நாளை கொச்சைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு நான் சொல்ல. என்ன கருமத்தை வேணா பண்ணி தொலைட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உதயநிதியோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்களா, கொண்டாடிட்டு போட்டோம். எவ்வளோ பிரம்மாண்டமாக வேணா கொண்டாடிட்டு போட்டோம், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. எதனால நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா, நேற்று ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. வருகிறார், அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த பாட்டில் வர அந்த லிரிக்ஸ், பாடல் வரியில கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான முக்கியமான நாள் இன்னைக்கு. ஆனா அந்த பாட்டுல லிரிக்ஸ் எழுதுறாங்க என்ன அப்படின்னா, இனப்பகைவர் நடுங்கிடவே வருகிறார். எனது இனப்பகைவர் நடுங்கிடவே வருகிறார். தெரியாம கேட்கறேன், உதயநிதி அவர்களுடைய இனப்பகைவர் யாரு? இப்ப சொல்லி ஆகணும், திமுக உடன்பிறப்புகள் சொல்லி ஆகணும். உதயநிதி அவர்களுடைய இனப்பகைவர் யார்? எந்த இனப்பகைவர் இப்ப நடுங்கிட்டு இருக்கிறார்? அதை உடன்பிறப்புகள் சொல்லணும். சரிங்களா? உண்மையாவே இனப்பகைவர்கள் நடுங்கினது யாருக்கு? ஈழத்தில் சிங்கள பௌத்த பேரினவாத அந்த இராணுவத்திற்கு எதிராக சண்டையிட்ட அந்த மாவீரர்களை பார்த்து அந்த இனப்பகைவர்கள் நடுங்கினர். இதுக்கு முன்னாடி அவர்களை பார்த்து தமிழர்கள்னா ஒரு மாதிரி கொச்சையா படுத்துறதும், அவர்களை நாய்கள் அப்படின்ட்டு அவர்களை கேவலப்படுத்துறதும், அந்த மாதிரி இழிவுபடுத்திட்டு இருந்த அந்த பகைவர்கள், இனப்பகைவர்கள் முதல் முறையாக அந்த மாவீரர்களை பார்த்து புலிகள் என்று அஞ்சி நடுங்கி ஓடினர். அவர்கள்தான் இனப்பகைவர்கள், அவர்களை பார்த்து நடுங்கினர். இந்த உதயநிதிக்கு இனப்பகைவர் யாரு? எந்த இனப்பகைவர் இந்த உதயநிதியை பார்த்து இப்ப நடுங்கிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு முக்கியமா இன்னைக்கு மாவீரர் நாள். மாவீரர் நாள்ல ஒரே காரணத்துக்காக மாவீரர்களுக்கு உண்டான அந்த ஒரு வரிகளை, அவர்களுடைய மேன்மையை, அவர்களுடைய அந்த பெருமையை எடுத்து நீங்க உங்களுக்கு பொருத்திக்குவீங்களா? சவுக்கு சங்கர் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாப்புல, என்ன அப்படின்னா, தமிழக மீனவர்கள் இப்ப எப்படி இலங்கை கடற்படையால தாக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சித்திரவதைக்குள்ள ஆளாயிருக்கிறாங்க. ஆனா அப்போ மாவீரர்கள் இலங்கையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை தாக்க வரும்போது அங்க நம்முடைய மாவீரர்களுடைய கரும்புலி கப்பல் படை அவங்கள பார்த்தா அப்படியே ரிட்டன் பயந்துகிட்டு ஓடுவாங்க அப்படின்ட்டு சவுக்கு சங்கர் கூட சொல்லுவார். அவர்கள் இருந்த வரைக்கும், புலிகளுடைய ஆட்சி அங்க இருந்த வரைக்கும் இலங்கை இராணுவம் தமிழக மீனவர்கள் மீது கை வைக்கவில்லை, அப்படி அச்சப்படுவார்கள் அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ இனப்பகைவர்களை நடுங்க வைத்தவர்கள் அவர்கள். இவர் எந்த பகையை நடுங்க வச்சாரு? ஒருவேளை இதுக்கு பின்னாடி கூட சில வரிகள் வருது, என்னன்னா இந்தி திணிப்பை எதிர்க்கிறார், அதே மாதிரி சனாதனத்தை எதிர்க்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு, நீங்க இந்தி திணிப்பை எதிர்க்கிற லட்சணம்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி நீங்க ஒருவேளை அதை மீன் பண்ணி சொல்றதா இருந்தா கூட அந்த இந்தி திணிப்பையும் அந்த சனாதனத்தையும் எதிர்க்கிறதுனால அந்த இனப்பகைவர் நடுங்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றதா எடுத்துக்கிட்டாலும் கூட, எந்த இனப்பகைவர்? யாரு? பாஜகவை மீன் பண்றீங்களா? பாஜக இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் அப்படியே உதயநிதியை பார்த்து நடுங்குறாங்களா? நடுங்குறாங்களா? வேற யாரு? ஜேபி நட்டா நடுங்குறாரா? நட்டி அப்படியே கடகடன்னு நடுங்கிட்டு குளிர் காய்ச்சல்ல இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஐயோ உதயநிதி அப்படின்ட்டு. எவ்வளவு ஒரு மாவீரர் நாளை கொச்சைப்படுத்துறதுக்கு இந்த பாட்டு எழுதிருக்கிறாங்கன்றது பாருங்க. அடுத்து பாருங்க, வருகிறார், மாவீரன் வருகிறார். இன்னைக்கு நாள் மாவீரர் நாள். அவர்களை மாவீரர்கள் அப்படின்ட்டு ஏன் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருடைய வரலாறுலாம் படிங்க, ஒவ்வொரு மாவீரர்களுடைய வரலாறும் படிங்க. அவர்கள் மாவீரர்கள், அவர்கள் இறந்து இந்த மண்ணில் விதையாய் விழுந்தவர்கள், அவர்கள் தான் மாவீரர்கள். நீங்க என்ன மாவீரர், என்ன சாதிச்சிட்டாருட்டு ஒரு மாவீரர்னு சொல்றாங்க? புரியல. வருகிறார், மாவீரன் வருகிறார். அப்படி என்ன ஒரு பெரும் போர்ப்படையை வழிநடத்தி மாபெரும் வெற்றி கண்டு அல்லது ஒரு மாபெரும் உயிர் தியாகத்தை செஞ்சுட்டார் இவருன்ட்டு இவருக்கு மாவீரர்னு பேரு. இது மாவீரர் நாளை அந்த உண்மையான அந்த மாவீரர்களை, புனித மாவீரர்களை கொச்சைப்படுத்துறது இல்லை இதெல்லாம். அடுத்து பாருங்க, மண் மொழி மானம் காத்திடுவார். தமிழ் மண், தமிழ் மொழி, தமிழர்களுடைய மானம் எல்லாவற்றையும்
துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காத்திடுவார். இன்னைக்கு மாவீரர் நாள் அன்னைக்கு எதுக்காக நான் இவ்வளவு கோவப்படுறேன்னா அது காரணம் இருக்குது. இன்னைக்கு மாவீரர் நாள் அன்னைக்கு அந்த உயிர் நீத்த அந்த புனித மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் தமிழர்கள் அவங்க சொல்ற முதல் வரி என்ன தெரியுமா? எமது மண் காக்க, எமது மொழி காக்க, எமது மானம் காக்க தம்முடைய இன்னுயிரை ஈந்த மாவீரர்களுக்கு வீரவணக்கம். இதுதான் முதல் வரி. அதை எடுத்து அந்த உன்னத மாவீரர்களுக்கு போடப்பட்ட எழுதப்பட்ட அந்த வரி எடுத்துட்டு இங்க உதயநிதி மண்மொழி மானம் காத்திடுவார். நான் கேட்பனா கேட்க மாட்டேனா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, எங்கள் உரிமையை மீட்டிவர் நாட்டையே ஆண்டிடுவார். எங்கள் உரிமைகள் எல்லாம் மீட்டு எங்களுக்கு கொடுத்துட்டு இந்த நாட்டையே ஆண்டிடுவார். தெரியாம தான் கேட்கறேன், இந்த பாட்டை எழுதினவன் நீ எழுதும்போது சிரிச்சுக்கிட்டே எழுதுனியா இல்லை எழுதுனதுக்கு அப்புறம் உட்காந்து குப்பு குப்புன்னு சிரிச்சிட்டு இருந்தியா? எப்படி மனசு வருது உங்களுக்குலாம் இந்த பாட்டை எழுதுறதுக்கு? விஜய் அவர்கள் எழுதுறாரு அப்படின்னா அவர் வேற ட்ராக்ல எழுதினாரு. அதாவது உங்க விஜய் நான் வரேன், அது அது வேற ட்ராக், அதுக்கு இதுக்குன்னு சம்மந்தம் இல்லை. ஆனா மாவீரர் நாளில் பாடுன்ற ஒரே காரணத்துக்காக மாவீரர்களுடைய அந்த தன்மைகள் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த லிரிக்ஸ்ல உதயநிதிக்கு போடணும்னா எப்படிப்பட்ட என்ன ஒரு எகத்தாலும் என்ன ஒரு ஆணவம். இந்த ஒட்டுமொத்த பாட்டிலேயே ஒரே ஒரு நேர்மையான வரி ஒன்று இருக்குது. அந்த பாட்டை எழுதினவர் கொஞ்சம் மனசு ரொம்ப உரைச்சிட்டாட்டுங்குது. என்னடா அது அநியாயத்துக்கு நம்ம பாவத்துக்கு மேல பாவம் பண்ற மாட்டேங்குது. சரி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நேர்மையா ஒரு வரியாச்சும் நம்ம எழுதி வைப்போம் அப்படின்ட்டு ஒரு வரியை கொஞ்சம் நேர்மையா எழுதி வச்சிருக்காரு. அந்த வரி என்ன தெரியுமா? வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார். இதை ஒத்துக்கிறோம். வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார் அப்படி சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். மற்றபடிக்கு அதை விட்டுட்டு மாவீரர்களாக வருகிறார், மண்மொழி மானம் காக்க வருகிறார், அப்புறம் என்னது இது இனப்பகைவர் நடிங்க, அதெல்லாம் இல்லை. வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார். இது நேர்மையான வரி. ஆமா, வரலாறு படைக்க கலைஞர் படைத்த அதே வரலாறை படைக்க கலைஞராக வருகிறார். என்ன வரலாறு? அது உங்களுக்கே தெரியும். சர்க்கரையை எறும்பு தின்ன வரலாறு, சாக்குப்பையை கரையான் தின்ன வரலாறு, கூவத்தில் முதலை விட்ட வரலாறு, அப்புறம் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தின வரலாறு, அங்கே ஈழத்தில் கொத்து கொத்தாக நம்முடைய இனங்கள் அங்கே சொந்தங்கள் அங்கே செத்து விழுந்தப்ப பதவிக்காக போயிட்டு சோனியா காந்தி அவர்களிடம் அங்கே போய் பதவிக்காக போய் குடும்பத்தோடு போய் உட்கார்ந்த வரலாறு. இந்த மாதிரி பல வரலாறுகள் கலைஞர் அவர்களுக்கு உண்டு, கருணாநிதி அவர்களுக்கு உண்டு. இன்னும் சில வரலாறுகள் உண்டு, வேண்டாம் அந்த அவங்க பர்சனல் இதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை, அரசியல் ரீதியாகவே நம்ம பேசுவோம். இந்த மாதிரியான பல வரலாறுகள் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அந்த மாதிரியான வரலாறு நீங்கள் படைக்கிறதுக்கு வேணால் உங்களுக்கு முழு தகுதியும் உதயநிதி அவர்களுக்கு இருக்குது. அதனால் அந்த ஒரு வரி நேர்மையை எழுதியிருக்கிறாரு. அந்த நேர்மைக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். இன்னொரு முக்கியமான வரலாறு இருக்குது. அந்த வரலாறு மற்ற வரலாறையாச்சும் கலைஞர் உருவாக்குனாரு. இந்த வரலாறை உருவாக்குனது யாரு தெரியுமா? கலைஞர் அவர்களுக்காக ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கினார். என்ன வரலாறு? இதுதான் கலைஞர் அவர்களுடைய வரலாற்றிலேயே மிகவும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மிகவும் முக்கியமான வரலாறு, மறக்க முடியாத வரலாறாக உடன்பிறப்புகளே சொல்வார்கள். அப்படிப்பட்ட வரலாறு அது. நமக்கு தனிப்பட்ட முறையில யார் மேலேயும் விருப்பு வெறுப்பு இதெல்லாம் கிடையாதுங்க. அவங்கவுங்க பிறந்த நாள், அவங்கவுங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்குதோ, அவங்கவுங்களுக்கு எவ்வளவு தெம்பும் திராணி இருக்குதோ அவங்க கொண்டாடி தீர்த்துட்டு போட்டோம். அது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன ஒண்ணு, இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் மனதுக்கு நெருடலாகவும் மாவீரர் தினத்தை கொச்சைப்படுத்தக்கூடியதாகவும் இருந்ததுனால கொஞ்சம் கோபமும் கொஞ்சம் ஆதங்கமும் வந்து விட்டது. அதனால இதை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இல்லைன்னா ஜஸ்ட் ஜாலியா ஒரு ஃபன்னான ஒரு வீடியோவா இதை கொண்டு போகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த வரிகளெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. அதான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.